Hey, hello guys. Good morning. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்க புசாவர் அப்படின்னு ஒரு ஊரில் இருக்கோம். இது புசாவர் ஜங்ஷன் சொல்கிறாங்க. நிறையா காலையிலே தோசை வடை நிறையா ஃபுட்டில் அங்கே இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ கைஸ் இப்போது உதுனா ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இந்த ட்ரெயினில் வந்து நான் ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணோம். ஹம்சஃபர்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல ட்ரெயின், நல்ல க்ளீனிங், எல்லா நீட்னஸாக இருந்துச்சு இந்த ஹம்சஃபர் ட்ரெயினில். நீங்களும் வேறு லாங் ட்ராவல் இப்படி தான் போனால் இந்த ஹம்சஃபர் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள். ரொம்ப க்ளீன்னஸ், ஏசிஸ்லேருந்து எல்லாம் ரொம்ப டைடி நீட்டாக இருக்கும். அப்புறமா நம்ம இப்போ உதுனா ஸ்டேஷன் இப்போ வந்துட்டோம். லெட்ஸ் கோ. இந்த ஜங்ஷன் சூரத் ஜங்ஷன். ஸோ கைஸ் சூரத் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். ஸ்டெப் டு சூரத். இன்னும் 1-2.5 hours தான் ட்ராவல் இருக்குது. சூரத்லேருந்து நல்லா ஃபேமஸான பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது. பட் இது நான் வந்து இப்போ ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கேன் இந்த இடத்துல. அண்ட் இங்கே வந்து சாரீஸ்லாம் நிறையா வைக்கிறது எல்லாருக்கும் காமன் விஷயந்தான். ரொம்ப மெயினான பிளேஸ் இது, மெயின் ஜங்ஷன் சொல்லலாம். அண்டு இப்போ 1:30 ஆகுது கரெக்டாக. 1:30லேருந்து இன்னும் 2.5 hours இருக்குது அஹமதாபாத் போகிறதுக்கு. ஸோ வந்தால் இந்த பிளேஸ் வந்து எல்லாம் சுற்றி பாருங்கள். ரொம்ப நல்ல பிளேஸாக இருக்கும். கைண்ட்னஸ், க்ளீன் அண்ட் மோஸ்ட் வந்து க்ளீன் பிளேஸாக இருக்கும். ஏன்னா குஜராத் ஏரியா வந்து ரொம்ப மோஸ்ட்டாக க்ளீன் ஏரியா கூட சொல்லலாங்க. ஸோ ஆஸ் கைஸ் ஃபைனல் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சூரத் ஜங்ஷனில் இருக்கோம், குஜராத் ஸ்டேட்டில். இங்கே வந்து என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா கம்மட் சொல்லுவாங்க. இட்லிலேயே கம்மட் செய்வாங்க. நிறைய வெரைட்டிஸ் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா கம்மன் தான் இங்கே நிறைய ஃபேமஸ்ஸு. அண்ட் இந்த ஊரில் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் ஃபேமஸ்ஸு. எங்கள் ரிலேஷன் இங்கே இருக்காங்க, பட் அவங்கள இந்த தடவை கூப்பிட்டுருந்தா அவங்களும் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்து அந்த கம்மட் சொன்னால அந்த ஃபுட்டு அது எடுத்து நிறையா வந்திருப்பாங்க. பட் ஸோ வேணான்னு அப்படி விட்டோம். ஸோ ஆக்சுவலி இந்த டைம்லும் நிறையா இங்கே எதுவும் இல்லை. போன தடவைக்கு வரும்போதில் நிறையா இந்த இடத்துலலாம் ஃபுல்லாகவே கம்மட்லாம் நிறையா இருந்தது. சாப்பிட்ற ஐட்டம்ஸு நிறையா இருந்தது. அந்த சைட்லாம் எல்லாமே கம்மி பண்ணியிருக்காங்க. அண்டு ரொம்ப கொஞ்சம் கேர் எடுக்கிறாங்க இந்த இடத்துலலாம்.
Hello guys, இது என்ன ரிவருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நர்மதா ரிவர். ஸோ காய்ஸ் ஹேஸ் ஃபைனலி வந்து நம்ம அஹமதாபாத் ஜங்ஷனில் வந்து ரீச் ஆகிட்டோம். கரெக்டான டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. 6:10க்கு விடுற டைமு, பட் கரெக்டாக பரவாயில்ல 5 மினிட்ஸ் தான் கொஞ்சம் லேட் ஆகின்னு இருக்குது. 6:15 கரெக்டான டைமு. இப்போ வந்து எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அஹமதாபாத் ஜங்ஷன்லேருந்து சாபர்மதி அந்த ஜங்ஷனுக்கு போனோம். ஸோ இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அஹமதாபாத் ஜங்ஷன்லேருந்து லீவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து டெம்போ இல்லை கேப் புக் பண்ணி சாபர்மதி ஜங்ஷன் அங்கே போயிட்டு அங்கே வந்து எப்போ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30க்கு வந்து ட்ரெயின். அங்கேருந்து எங்கே போகணுன்னா 9:30லேருந்து கரெக்டாக 3:20 வரைக்கும் அங்கே ஜாலூர் ஜங்ஷனில் விடுவாங்க. ஸோ அங்கே தான் எங்கள் லாஸ்ட் பாயிண்ட்டு, ஜாலூர் ஜங்ஷனில்.
want you to stay. I want you to stay. So as guys, finally Bagatri Koti, I mean சாபர்மதி ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம் அங்கேருந்து வர்றதுக்கு. அம்தாவாத் ஜங்ஷன்லேருந்து சாபர்மதி ஜங்ஷன்லேருந்து வர்றதுக்கு இப்போ ரொம்ப பாடுபட்டுருக்கோம். அங்கேருந்து டிராஃபிக்லேருந்து முடியல. ஸோ as finally ஆகிட்டோம், இங்கே வந்துட்டோம். நம்ம டின்னரில் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டான டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8:02 கரெக்டாக டைம் ஆகுது. இந்த ட்ரெயின் தான். ஸோ இந்த ட்ரெயின் வந்து எப்போ புறப்படும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:50க்கு வந்து புறப்படும். எங்களோட இப்போ ரீச் ஆகிற பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து அங்கே ரீச் ஆகணும். கரெக்டாக எப்போ விடுவாங்க பார்த்தீங்கன்னா 3:30க்கு 3:30க்கு விடுவாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு டெம்போ பிடிச்சி போகணும். அதுவும் அந்த அம்தாவாத்லேருந்து வரும்போது கேப் புக் பண்ணோம். கேப்லேயே என்ன சொன்னாங்கன்னா இவ்வளோ தூரம் வர முடியாது, வரணும் 9 o'clock எங்களுக்கு ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன பண்ணிட்டோம், சரி அங்கேருந்து டெம்போ பிடிச்சி வந்துட்டோம். இப்போ ரொம்ப டிராஃபிக்கு முடியல. ஸோ ஆக்சுவலி ஃபைனலி வந்துட்டோம் இங்கே. ஸோ கைஸ் ஃபைனலி சீட் நம்பர் வந்துச்சு. 66, 65, 68 அண்ட் 69 சீட் நம்பர் இங்கே வந்துச்சு. ஸோ ரீச் ஆகிட்டோம். ஸோ இதோட நான் இந்த வீடியோ வந்து கன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் பார்க்கலாம். இன் ஹவுஸ் வீட்டில் பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஒரு 3 மணிக்கு வந்து வீட்டில் ரீச் ஆகிடுவோம். அங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் இருக்குது. அது கார் இல்லைனா ஆட்டோ தான் பிடிக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இயர்லி மார்னிங் 3 o'clock. ஸோ ஃபைனலி நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில்.